கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே, கோடி அற்புதரான வல்லமை மிகுந்த புனித அந்தோணியாருடைய திருத்தலத்திலே நாம் ஒன்றாக இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த இறை வார்த்தையின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய புனிதரான புனித அந்தோணியாரை போன்ற மகிமையான மகிழ்வான இறைவன் விரும்புகின்ற வாழ்க்கையை வாழ நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய பாதுகாவலரான புனித அந்தோணியாருடைய மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருதப்படுவது நன்னாக்கு அழியாத புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று சொல்லி அந்தோணியாரை பார்த்து நாம் ஜெபிக்கிறோம். புனித அந்தோணியாருடைய நாவு அழியாமல் இருந்ததற்கு காரணம், அல்லது அவருடைய நா அழுகி விடாமல் இறைவன் செய்ததற்கு காரணம், அந்த நாவினாலே கடவுளுடைய வார்த்தையை உலகெங்கும் அவர் பறைசாற்றினார். தன்னுடைய நாவிலிருந்து இறைவனுடைய அற்புதங்களையும் இறைவனுடைய கருணையும் இறைவனுடைய இரக்க வார்த்தைகளை இந்த உலக மக்களுக்கு போதித்த ஒரே காரணத்தினால் புனித அந்தோணியாருக்கு இறைவன் கொடுத்திருக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசாக கருதப்படுவது அவருடைய நா இந்த உலகில் அழுகி விடாமல் செய்தது. அன்பிற்குரியவர்களே, இப்படி எடுத்துக்காட்டான ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து நாமும் புனிதர்களாக உயர்த்தப்படுவோம் என நம்பிக்கை கொடுத்திருக்கூடிய புனித அந்தோணியாருடைய பெருவிழாவை சிறப்பிப்பதற்காக கூடியிருக்கூடிய நம்முடைய மத்தியிலே இன்று இறை வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை நாம் நம்முடைய மனதில் இருத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று இறை வார்த்தையான மத்தேயு நற்செய்தி 5 அதிகாரம் 20 to 26 முடிய வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த இறை வார்த்தையானது மலை சொற்பொழிவினுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்கின்றது, மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பாக இருக்கின்றது. புனித அந்தோணியாரும் தன்னுடைய மறையுரையிலே ஆண்டவரோடு இணைந்து பயணிப்போம், ஆண்டவரோடு இணைந்து நாம் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு கருவாக பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை அவர் உணர்த்தி இருக்கின்றார். எனவே இந்த இறை வார்த்தையினுடைய முதல் கருத்தாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, இதயத்தை மாற்றாமல் நம்முடைய வாழ்க்கை மாறாது. நம்முடைய உள்ளத்தின் ஐவுதான் வாய் பேசும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இறைவன் இன்றைய கொடுக்கக்கூடிய இறை வார்த்தையின் வழியாக மனமாற்றத்தின் முதல் அடையாளமாக கொலை செய்யாதே, பாவம் செய்யாதே, சினம் கொள்ளாதே என்று அறிவுரைகள் இருந்தாலும் இவையெல்லாம் நாம் செய்யாமல் இருப்பதற்கு முதல் காரணியாக நாம் செய்ய வேண்டியது எதுவாக இருக்கிறது என்றால் நம்முடைய இதயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை நாம் சீர்தூக்கி நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்காறுகளை எல்லாம் நீக்கி நம் கடவுளுக்குரிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7வது இறை வார்த்தையிலே இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். மனிதன் வெளி தோற்றத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இதயத்தை பார்க்கின்றார். பிரியமானவர்களே, சாமுவேல் தாவீது அரசனை தேர்ந்தெடுப்பதற்காக அந்த பிள்ளையை அபிஷேகம் செய்வதற்காக கடவுளால் அனுப்பப்படுவார். அங்கே தாவீதினுடைய தந்தை மற்ற எல்லா பிள்ளைகளையும் அவர் சாமுவேலுக்கு முன்னதாக காட்டுவார். ஆனால் தாவீது மட்டும் கடைசி வரை வராமல் இருப்பார். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேலை இன்னும் ஒரு பிள்ளை இருப்பான், அவனையும் வரச்சை என்று சொல்லுவார். எனவே மனிதர்கள் வலிமையை பார்ப்பார்கள், மனிதர்கள் தோற்றத்தை பார்ப்பார்கள், மனிதர்கள் இந்த உலக போக்கின்படி தன்னுடைய பார்வையை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், நம்முடைய வாழ்வை பார்க்கின்றார். எனவேதான் திருப்பாடல் 118 இறை வார்த்தை 8 வாசிக்கின்றோம், மனிதர்களை நம்புவதை விட கடவுளை நம்புவது சால சிறந்தது. அன்பிற்குரியவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இதயத்தை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய இதயத்தில் யார் இருக்கின்றார்? என்னுடைய இதயத்தில் இறைவனுக்கு நான் முதலிடம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேனா? என்னுடைய இதயம் இறைவனோடு கொண்டிருக்கூடிய அந்த அன்புறவிற்கு எது தடையாக இருக்கிறது? எதை நான் நீக்கினால் என்னுடைய இதயம் இறைவனுடைய இதயத்தோடு ஒத்திருக்க செய்யும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வாறு சொல்லுகிறார், வார்த்தைகள் போதிக்கும், ஆனால் எடுத்துக்காட்டு அதை வழிநடத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது என்று. பிரியமானவர், நம்முடைய தூய அந்தோணியாரை போல நம்முடைய இதயத்தை தூய்மையான மனநிலையில் வைத்து மனமாற்றத்திற்கு நாம் முதல் படி எடுத்து வைக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இரண்டாவது, இந்த இறை வார்த்தையிலே கொலை செய்யாதே,
கொலை செய்கிறவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று இயேசு குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, எதற்காக கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதன் செல்லுகிறார் என்றால், கோபம் என்ற ஒரு கொடிய நோயினால்தான் அல்லது கொடிய குணத்தினால்தான். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 26வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. பவுலடிகளார் சொல்லுகிறார், கோபப்படுகிறீர்கள் என்றாலும் பாவம் செய்யாதீர்கள். உடைய வாழ்க்கையிலே கோபப்படுகிறீர்கள் என்றால் பாவம் செய்யாதிருங்கள். இந்த கோபம்தான் எல்லா பாவத்தையும் செய்வதற்கு ஒரு தூண்டுதலாக இருக்கிறது. எனவே இரண்டாவது கருத்தாக இன்றைய வாழ்க்கையிலே மனமாற்றத்தின் ஒரு அடையாளமாக இந்த கோபத்திற்கு மாற்றாக என்ன இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் என்று பார்க்கிற பொழுது மன்னிப்பு. யாராவது நமக்கு தீமை செய்கிற பொழுது, யாராவது நமக்கு தொந்தரவு கொடுக்கிற பொழுது நமக்கு கோபம் வருகிறது, அல்லது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டுகிறது. எனவே இந்த எதிர்மறையான சிந்தனைகளுக்கு நம்முடைய பார்வையையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய செயல்பாடுகளையும் எடுத்துச் செல்லாமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவாக இருக்கிறது என்றால் மன்னிப்பு. மன்னிப்பை நாம் கொடுக்க வேண்டும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே நம்முடைய இன்றைய நாளிலே இதயத்தை தூய்மையாக்கி மன்னிப்பை பிறருக்கு பரிசாக கொடுக்கிற பொழுது நாம் மனம் மாறக்கூடியவர்களாக இருப்போம். மூன்றாவதாக இந்த இறை வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கொடுக்கக்கூடிய காணிக்கை எனக்கு பெரிதல்ல, மாறாக உன் சகோதர சகோதரிகளோடு கொண்டிருக்கூடிய இந்த ஒப்புரவு தான் எனக்கு அடிப்படையான தேவை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை சொல்லுகிறது, தன் சகோதர சகோதரியை நேசிக்காதவன் கடவுளை நேசிக்க முடியாது. அன்பிற்குரியவர்களே, நாம் ஆலயத்திற்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், நாம் நம்முடைய வேண்டுதலை பொருத்தனைகளை செலுத்துகிறோம் என்றால் எல்லாம் கடவுளுக்கு ஏற்புடையதுதான். ஆனால் அதைவிட மேலான ஒரு ஏற்புடையது என்ன என்றால், நம் வாழுகின்ற நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமூகத்திலே, சகோதர சகோதரிகள் மத்தியிலே நாம் மனத்தாங்கல்களோடு இருந்து கொண்டு நாம் ஜெபிக்கிறோம் என்றால் நம்முடைய வேண்டுதல்கள் ஏற்கப்பட மாட்டாது. எனவே இறைவன் பலியை அல்ல, நம்முடைய காணிக்கை பொருட்களை அல்ல, மாறாக அதைவிட மேலான நம்முடைய ஒப்புரவை, சமாதானத்தை, அதை தான் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்தின் அடையாளமாக நம்முடைய இதயத்தை மாற்றி மன்னிப்பை கொடுத்து சகோதரத்துவத்தை உருவாக்கி ஒப்புரவு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகளுக்கு அல்லது எதிர்மறையான சிந்தனைகளுக்கு, எதிர்மறையான செயல்பாடுகளுக்கு நாம் இழுத்து செல்லுவதும் நம் பலிகடாவாக மாற்றப்படுவதற்கு காரணம் நம்முடைய வாய்தான். பல குடும்பங்கள் சிதைந்து போவதற்கும், பலருடைய வாழ்க்கை வீணாகி போவதற்கும் அவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் தான் அடிப்படை காரணமாக இருக்கின்றது. பிரியமானவர்களை, யாக்கோப்பு தன்னுடைய திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையிலே சொல்லுகிறார், நாவு சிறிய உறுப்பு தான், ஆனால் பெரிய காரியங்களை செய்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய நாக்கு சின்னதுதான், நம்முடைய உடம்புல மிக சிறிய அளவிலான ஒரு உறுப்பு, ஆனால் அது செய்யக்கூடிய பணி, அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் மிக மோசமானதாக அல்லது மிக நன்றாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மனமாற்றத்திற்கு, நாம் கடவுளோடு இணைந்த கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நம்முடைய நாவை எப்படி பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே அன்னை மரியாள் எலிசபெத்தை காண்பதற்காக செல்லுவார். அப்பொழுது எலிசபெத் அன்னை மரியாளை கண்டு வாழ்த்துவார், என் இறைவனின் தாய் என்னிடத்தில் வருவதற்கு நான் பேறு பெற்றது எப்படி என்று தன்னுடைய நாவினால் மகிழ்வு நிறைந்த ஒரு வார்த்தைகளை சொல்லக்கூடியவராக இருப்பார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை பார்க்கிற பொழுது நம்முடைய வாயிலிருந்து, நம்முடைய நாவிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் நன்மை பயக்கக்கூடியவனாக இருக்கிறவா அல்லது பிறருடைய மனதை காயப்படுத்தக்கூடியவையாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்து, இனி நம்முடைய நாவிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் பிறருக்கு மகிழ்ச்சியையும் பிறருடைய மனதிற்கு மருந்தாக இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்ற பொழுது நாம் மனமாற்றத்திற்கான அடுத்த படிநிலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்ததாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுவது, நான் தொலைந்து போனதை மீட்பதற்காகவே வந்திருக்கின்றேன், இழந்து போன மக்களை மீட்பதற்காக வந்திருக்கேன் என்று சொல்வார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே 3 உவமைகளை நமக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுவார். காணாமல் போன ஆடு, காணாமல் போன நாணயம்,
காணாமல் போன மகன், ஊதாரி மைந்தன். இந்த 3 உவமைகளை ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் 99 நீதிமான்களை குறித்து அல்ல, மாறாக மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். இங்கே 99 ஆடுகள் மேய்ந்து கொண்டிருப்பதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய தோள் மீது சுமந்து வருகிற பொழுது அந்த ஆகியன் எப்படி மகிழ்வானோ அப்படிதான் விண்ணகத்திலும் ஒரு பாவி மனம் மாறுகிற மகிழ்ச்சி அடைவார். ஒரு பெண்ணானவள் தன்னிடம் இருக்கக்கூடிய 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமல் போகிற பொழுது அதை விளக்கேற்றி கூட்டி பெருக்கி அதிலிருந்து கண்டுபிடிக்கிற பொழுது தன்னுடைய அருகிலுக்கு எல்லாரையும் அழைத்து, இதோ காணாமல் போன என்னுடைய நாணயத்தை கண்டுபிடித்து விட்டேன் என்று மகிழ்வார் அல்லவா? அப்படித்தான் விண்ணகத்திலே ஆண்டவர் மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருப்பார். நம்முடைய கடவுள் தொலைந்து போன மக்களை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஆண்டவர், தன்னிடமிருந்து விலகி சென்றவர்களை தேடி அரவணைக்கக்கூடியவர், தன்னுடைய அன்பிலிருந்து விலகி சென்றவர்களை மன்னித்து அழைத்து அருளையும் ஆசையும் கொடுக்கக்கூடிய இறைவனாக இருப்பவர் தான் நம்முடைய ஆண்டவர். நாம் இப்பொழுது தொலைந்து போகக்கூடியவர்களாக இருப்போம் என்றால், இப்பொழுது நம் கடவுளுடைய வார்த்தையை கேளாது நம்முடைய சகோதர சகோதரர்கள் மத்தியிலே பகைமையை விதைத்து நம்முடைய குடும்பங்களிலே நாம் சண்டை சச்சரவு செய்து நாம் விலகி செல்லுகிற பொழுது சகோதர சகோதரி மட்டில் மட்டும் நாம் விலகி செல்லவில்லை, மாறாக நம்முடைய கடவுளின் அன்பிலிருந்தும் விலகி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, கடவுள் இழந்து போனதை மீட்பதற்காகவே இந்த உலகிற்கு வந்தார். எனவே நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக பிரியமானவர்களே, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்கள் குரலை நான் கேட்கிறேன் என்று நமக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தைகளை தூய பவுலடிகள் வழியாக ஆண்டவன் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, இன்று அவரது குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். பிரியமானவர்களே, திருப்பாடல்களை பல இடங்களில் சொல்லுவார். இதோ திருப்பாடலாசிரியர் சொல்லி, நான் ஆண்டவரை கூவி அழைத்தேன், அவர் எனக்கு பதில் மொழி கொடுத்தார். நான் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அவர் எனக்கு பதில் கொடுத்தார் என்று திருப்பாடலாசிரியர் அழகாக சொல்வார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி நம்முடைய குரலை உயர்த்துகிற பொழுது நம்முடைய குரலுக்கு கடவுள் செவிமடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அன்பிற்குரியவர்களே, புனித அந்தோணியாருடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்காக ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த நாளிலே இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது மனமாற்றத்தை, இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றிப்பை, இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நம் சகோதர சகோதரிகள் மத்தியிலே ஒப்புரவு ஏற்படுத்தி தூய்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். பிரியமானவர்களே, இறைவனை நாம் இப்பொழுது பார்க்க முடியும் என்றால் நம்முடைய இதயம் தூய்மையாக இருக்கிற பொழுது மட்டும்தான் கடவுளை பார்க்க முடியும். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் மலை சொற்பொழிவிலே ஆண்டவர் இயேசு சொல்லுவார், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம் மனமாற்றத்தின் மூலம் கடவுளை கண்டுகொள்ள நம்முடைய பாதுகாவலரான புனித அந்தோணியார் நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்பிக்கையோடு வாழ இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென்.